எஃப்ஜே நேற்று ஃபுல்லாக தூங்கினான். ஒரு இன்ச்சு கூட என்னது எத்தனை நேற்று தூங்கினா இன்னைக்கு நீ எதுக்கு? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு நடந்தது, அதாவது லைவ்ல நடந்தது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். ஏன்னா நீங்கள் லைக் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகும். அதனால தயவு செஞ்சு வீடியோவை பார்க்குறவங்க ஒரு லைக் மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன அப்டேட் கூட உடனே நம்ம சேனலில் வந்துடும். சரி, நேற்று நைட் என்ன நடந்தது, யார் யார் பேசிக்கிறாங்கன்னா ரம்யா ஜோவும் அதுக்கப்புறம் சாண்ட்ராவும் பேசிக்கிறாங்க. யாரை பத்தி பேசுறாங்க? எஃப்ஜேவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா தான் கேட்குறாங்க. சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, நேத்து நைட்டும் அவன் உள்ள போய் படுத்துட்டான். அதாவது நம்ம டாஸ்க் விளையாடிட்டு இருக்கோம், அதெல்லாம் கண்டுக்காம எஃப்ஜே பாட்டுக்கு உள்ள போய் படுத்துக்கிட்டான். இன்னைக்கும் வெளியே உட்காந்தே படுத்துட்டான். நம்மளாம் முழிச்சுட்டு இருக்கோம்ல, அவன் மட்டும் எப்படி போய் படுப்பான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ சாண்ட்ரா இந்த இடத்துல கேட்கறது கரெக்ட் தாங்க. எல்லாருமே கேம்ல வந்து மெனக்கேடுறாங்க. சரி, முழிச்சிருக்கணும், நம்ம பார்க்கணும், சரி ஷிஃப்ட் மாதிரி போட்டு தூங்கிக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் படுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எஃப்ஜே எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவனுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். நீங்க என்னன்னா பண்ணுங்க, நான் வந்து தூங்குற டைம் கரெக்டா போய் தூங்கிடுவேன்னு தூங்குறாங்க. ரம்யா ஜோ இப்ப தலல வீட்டு தல்ல அவனை எழுப்பி பாக்குறாங்க, எந்திரான்ட்டு 2-3 வாட்டி சொன்னாலுமே சரி அவன் திரும்ப திரும்ப தூங்கிட்டு இருக்கான். அதாவது இவங்க எழுப்புறது தெரியாத அளவுக்கு தூங்கிட்டு இருக்கானா. இதை வந்து ரம்யா ஜோ சொல்றாங்க. சோ தொடர்ச்சியா இந்த மாதிரி தாங்க பண்ணிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்களேன், நீங்க விஜய் சேதுபதியை நேரடியா சொல்றாரு, நீ அடிக்கடி தூங்குற, நாய் குலைக்குதுன்ட்டு எவ்வளவு வாட்டி விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு. பிக் பாஸே அவ்வளவு சொல்லியிருக்காருங்க. ஒன்னும் இல்ல, இவன் அடிக்கடி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து பிக் பாஸ் இன்னைக்கு மட்டும் நீங்க 5 வாட்டி தூங்கி நாய் குலைச்சிருக்கு, அதனால நீங்க நின்னுட்டு தான் இருக்கணும், நான் சொல்ற வரைக்கும் நீங்க நின்னுக்கிட்டே தான் இருக்கணும், உட்காரவே கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா உட்காந்தா இவன் தூங்கிடுவாங்க, சோஃபால அப்படியே சாஞ்ச மாதிரியே தூங்குவான், இஷ்டத்துக்கு தூங்கிக்கிட்டே இருப்பான். நீங்க பாருங்களேன், லைவ் பாக்குறவங்களுக்கு தெரியும் இவன் அடிக்கடி தூங்குவான்ட்டு. ஏன்னா காலையில டைம்ல எல்லாருமே வேக்கப் சாங்குக்கு எந்திரிச்சு ஆடிட்டு இருப்பாங்களா, ஆடி முடிச்சுட்டு எல்லாரும் குளிக்கிறதுக்கு போகும்போது இவன் அப்படியே சாஞ்ச மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க. நாய் குலைக்கும். காலையும் தூங்கிக்கிட்டே தான் முடிப்பான், தூங்கிக்கிட்டே தாங்க இருப்பான். எப்படி அவன் அவ்வளோ வீக்கா இருக்கான்னு தெரியல. டாஸ்க்லையுமே சரி இவன் பெருசா தெரியலங்க. மற்றவங்களாவது பிளான் போடுறது, அதான் பிளான் போடுறது. நேற்று நைட்டு தான் பிளானை பத்தி அவன் பேசினான், மற்றபடி எல்லாருமே தான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் எதுவுமே பண்ணல. இப்ப அந்த சைடு டீம்ல கானா வினோத் இருக்காரு. அவர் எவ்வளோ யோசிக்கிறாரு பாருங்க, டைவர்ட் பண்ணலாமா, அப்படி தூக்கலாமா, இப்படி தூக்கலாம். சொல்ல போனா அவருக்கு நிறைய நெகட்டிவ் பேரும் ஏற்படுது. இந்த மாதிரி டைவர்ட் பண்றதுக்கு பயன்படுத்தினாரு பாத்தீங்களா, அதனால அவருக்கு கெட்ட பேரும் ஏற்படுது. வீட்டில் இருக்க எல்லாருமே டென்ஷனா வராங்க. ஸோ ஆனா வந்து வீட்டில் இருக்கவங்க சொல்றதுல எனக்கு ஒரு விஷயம் லாஜிக்கே இல்லைங்க. என்னன்னா, அவர் பயன்படுத்துறது எங்களுக்கு ரொம்ப ஆண்டிங்கா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப இதா இருக்குன்னு. என்னத்த பயன்படுத்துறதுக்கு என்ன அவ்வளோ ஷாக் ஆவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, டைவர்ட் ஆகுறதுக்கு இது யூஸ் ஆகும் சொல்றாரு. டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மெனக்கேடுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாருமே பக்கத்துல உட்காந்து அந்த டைமண்டை பார்க்கணும், கவனமா அவங்க டைமண்டை தூக்கணும், இதெல்லாம் நடக்குது. இவர் மட்டும் நல்லா தூங்கிக்கிட்டே இருப்பாராம். கண்டிப்பா சொல்றேன், விஜய் சேதுபதி இந்த வாரம் வந்து எஃப்ஜே கிட்ட அதை கேட்பாருங்க, நீ என்னப்பா தூங்கிக்கிட்டே இருக்க, நான் அவ்வளோ சொன்னேன், போன வாரமே அவ்வளோ சொன்னேன், நீ அப்பயும் தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னு கேட்பாரு. இதை தாண்டி இன்னொரு விஷயத்த நீங்க நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, வியானாவும் எஃப்ஜேவும் காதல் பறவைகளா எவ்வளோ க்ளோஸா இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து அப்படி இல்லைங்க. ஏன்னா வந்து வியானாக்கு பயம் வந்துருச்சு. ஆஹா, வீட்டில இருந்து ட்ரெஸ் வரல, வீட்டில் செம்ம கோவத்தில் இருக்காங்க, நம்ம இதுக்கப்புறமாவது உசாரா கேம் ஆடினா தான் தப்பிக்க முடியும்ன்றது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி சாண்ட்ரா ஒரு அட்வைஸ் பண்ணாங்க, ஆதிரை ஏன் வெளியே போனான்றதை யோசி, உனக்கே புரியும்னு சொன்னாங்க. அதையும் ஓரளவுக்கு இந்த வியானா பொண்ணு புரிஞ்சுக்கிருச்சு. அதனால இவனை விட்டு தள்ளி தான் இருக்கணும்னு தள்ளி இருக்குது. ஸோ இதுதாங்க கரெக்ட், தள்ளி இருக்கிறது தான் பெட்டரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தையும் சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.